நீங்கள் எவ்வளவு சத்தான உணவு சாப்பிட்டாலும், எவ்வளவு நேரம் ஜிம் போய் உடற்பயிற்சி செய்தாலும், யோகா, பிராணாயாமம், டயட் எல்லாம் இருந்தாலும், ஒரே ஒரு பழக்கம், அதாவது வம்பு பேச்சு, காசிப், அது இருந்தா உடம்புக்காக எடுத்த எந்த முயற்சியும் வீணாகிவிடும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? யாரையாவது பற்றி வம்பு பேச்சு பேசும் நேரத்தில் உள்ளே ஒரு அதிர்வு உண்டாகும். அந்த நேரத்தில் உடம்பு என்ன செய்கிறது தெரியுமா? ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் உயரும், செரிமானம் சீர்குலையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். நீங்கள் சாப்பிடும் சத்தான உணவின் சத்துக்கள் உடம்பில் சரியாக உறிஞ்சப்படவே முடியாது. ஒரு மனிதன் தினமும் பச்சை காய்கறி சாப்பிட்டாலும், பழம் சாப்பிட்டாலும், விட்டமின் மாத்திரைகள் எடுத்தாலும், மனதிற்குள் பொறாமை, நாவிற்குள் வம்பு இருந்தால் அது உடம்பை மெதுவாக தின்று கொண்டே இருக்கும். வம்பு பேச்சு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? அது வெளியில் சிரித்து கொண்டு இருப்பார்கள், உள்ளே அமிலம் உருவாகும். அது மற்றவரை காயப்படுத்தும் முன்னால் முதலில் வம்பு பேசுவரின் நரம்பு மண்டலத்தையே பாதிக்கும். தொடர்ந்து காசிப் பேசும் நபர்களுக்கு தலைவலி, வயிற்றெரிச்சல், ஹார்மோன் சமநிலை குறைவு, தூக்கமின்மை, தோல் பிரச்சனைகள், இதய நோய் வருவதற்குண்டான அபாயம் இவையெல்லாம் மெதுவாக வந்து சேரும். உடற்பயிற்சி உடலை சுத்தப்படுத்தும், ஆனால் வார்த்தை விஷம் மீண்டும் உடம்பை மாசுபடுத்தும். நீங்கள் சாப்பிடும் உணவு உடம்பை கட்டும், நீங்கள் பேசும் வார்த்தை உங்கள் உடலை உடைக்கும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அமைதி, அது மிகப்பெரிய டீடாக்ஸ். ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்கள். யாரை பற்றியும் கெட்டபடி பேசாமல், ஒப்பிடாமல், பகிரங்கமாக விமர்சிக்காமல், உங்கள் முகம் மாறும், உங்கள் தூக்கம் மாறும், உங்கள் உடல் லேசாகும். உணவு உடலை காப்பாற்றும், ஆனால் நாக்கு நஞ்சானால் உடம்பை காப்பாற்ற முடியாது. இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.